இந்த டைவர்ஸ் பேப்பர்ஸ் யார் உங்ககிட்ட கொடுத்தது? நிக்கில் தான் இந்த பேப்பர் என்கிட்ட கொடுத்தா. ஆலியா நிக்கில் எல்லாரும் சேர்ந்து நம்ம பிரக்யாவை கிட்னாப் பண்ணிட்டாங்க அத்தை. நம்ம பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு உங்ககிட்ட எதுக்கு டைவர்ஸ் பேப்பர்ஸ் கொடுத்தாங்க? நீ அபிகிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? என்னதான் நடந்துச்சு எனக்கு ஒண்ணும் புரியல. அத்தை எனக்கே ஒண்ணும் புரியல. நான் அபிகிட்ட இதுல சைன் வாங்கி அவங்க கிட்ட கொடுக்கணுமா? அப்படி இந்த டைவர்ஸ் பேப்பர் அவங்க கிட்ட கொடுக்கலனா பிரக்யாவை கொன்னுடுவேன்னு மிரட்டா. என் வாழ்க்கையோட கனவு ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியும்ல. என் பொண்ணோட கல்யாணத்தை பெரிய இடத்துல நடத்தி வைக்கணும். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். அவரு கூட பூவும் போட்டுமா சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். பிரக்யா அபியை எவ்வளவு விரும்புனா தெரியுமா? அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு யாரும் முக்கியம் இல்ல. அதனாலதான் அவ ரூம கூட மாத்திக்கிட்டா. அந்த தனுவும் நிக்கிலும் சேர்ந்து அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அவ பொறுமையா இருந்தா. நீங்களே சொல்லுங்க அத்தை, என் பொண்ணு வாழ்க்கை ஏன் இப்படி ஆகணும்? ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. புருஷ பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ வேண்டியவங்களை ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி கொடுமைப்படுத்துறாங்க? அழாம கொஞ்சம் அமைதியா இரு. நிக்கில் சொன்ன மாதிரி நான் இதை அபிகிட்ட சைன் வாங்கணும். இல்லனா என் பொண்ணு நான் உயிரோட பார்க்கவே முடியாது. இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. பிரக்யாவோட உயிரை காப்பாத்துறதா முக்கியம். வாழ்க்கையில நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல. இப்ப அவ உயிரை காப்பாத்துறதுக்கு இதை செஞ்சுதான் ஆகணும். அவ உயிரை பத்தி மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வாழ போற வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்கணும்ல. என் கையாலேயே என் பொண்ணு வாழ்க்கையை நாசப்பட சொல்றாங்க. நாம இப்ப செஞ்சுதானே ஆகணும் சரளா. நான் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை பார்த்திருக்கேன். பிரக்யாவை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழி இல்ல. என் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லிட்டாங்களே. நான் அபிகிட்ட என்னன்னு சொல்லுவேன்? எப்படி இதுல சைன் வாங்குவேன்? இதுல அபிகிட்ட வேற சைன் வாங்கி ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுன்னு திட்டம் போட்டுட்டாங்க. அவ வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, எதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை ஏன் மூலமாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி அந்த வீட்டுக்கு போய் என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணுவேன்? என்னால அப்படி பண்ண முடியாது. என்னால முடியாது. என்னால என் பிரக்யா வாழ்க்கையை நாசம் பண்ண முடியாது. சரி சரி, உன்னால இதை செய்ய முடியாதுல்ல? பரவாயில்ல, எது பண்றதா இருந்தாலும் சரி, அத நானே பண்றேன். நாம இப்ப ஏதாவது கண்டிப்பா செஞ்சு ஆகணும். ஏற்கனவே புருஷனை இழந்துட்டு நீ கஷ்டப்படுற. உன் சின்ன பொண்ணும் போயிட்டா. பிரக்யாவை இழக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நான் இப்பவே அபிகிட்ட போய் இந்த பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வரேன். ஒரு உயிரை காப்பாத்த இது தப்பில்ல. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.